ஒரு விமான பயணத்திலே பயங்கரமான ஒரு கால சூழ்நிலை, பயங்கரமான மழை, பயங்கரமான மேகமூட்டம். அந்த ஒரு கொடூரமான அந்த ஒரு விமான பயணத்திலே விமானம் நடுவானத்தில் மிக அதிகமான வேகத்தில் அது பறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் அவங்கவுங்க இருக்கையில் இருக்கிறாங்க. அநேக விமான பயணிகள். அதில் ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான், அந்த விமானத்தில் அந்த விமானம் நடுவானத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது அசால்ட்டாக அங்கே இங்கே நடந்துகிட்டே இருக்கிறான். அப்போது இதை பார்த்த விமான அந்த பனி பெண்கள் அவனை எச்சரிக்கிறாங்க, உன் இடத்துல போய் உட்காரு, அங்கே நடக்கக்கூடாதுமா, ஒரு பயங்கரமான கால சூழ்நிலையில் இது போய் கொண்டிருக்கு. அவன் அதை கேட்ட பாடல. அந்த சிறுவன் ஜாலியாக எதையும் பொருட்படுத்தாமல் அங்கே நடக்கிற அந்த ஃப்ளைட்டில் இந்த இடத்துலேருந்து அந்த பக்கம், அந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் அப்படி நடந்து கொண்டே இருக்கிறான். பயமே இல்லை. அவங்க எச்சரித்து அவன் செவி கொடுக்கவே இல்லை. அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கிறான். இதை பார்த்து அந்த விமான பயணிகளில் ஒரு முதியவர் அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இவன் ஃப்ளைட்டு கீழே விழுந்துரும், நீ இருக்கலாம் போய் உட்காந்துரு தம்பி என்று. ரொம்ப சின்ன பையன் அவன், அதையும் கேட்கல, யார் சொல்கிறேன் கேட்ட பையன் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக உலாவி கொண்டு இருக்கிறான். இறுதியாக அந்த விமான பயணத்தின் நேரம் முடிவே போகிறது. அதனுடைய ஏர்போர்ட்டில் அது இப்போ உள்ளது இறங்க போகுது. அப்போது அந்த முதியவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு, நமக்கே அந்த கால சூழ்நிலையை பார்த்து அந்த ஃப்ளைட்டில் எதுவும் ஆபத்து வந்துருமோ ஒரு பயத்தில் இருக்கும். ஆனால் அந்த சின்ன பையன் பயப்படவே இல்லை. ரொம்ப கேஷுவலாக அங்கேயும் ஆந்திட்டு இருக்கிறானே, இது எப்படி என்று அவனை கூப்பிட்டு கேட்டாராம், தம்பி இங்கே ஓடியாமா, எப்படி உனக்கு பயமே இல்லை? நான் இவ்வளவு சொல்கிறோம், எல்லாரும் எச்சரிக்கிறாங்க, அந்த கால சூழ்நிலை இவ்வளவு வித்தியாசமாக இருக்குது, நீ பயப்படாமல் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறியே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிறுவன் ரொம்ப கேஷுவலாக ஒரு பதில் சொல்கிறான், இந்த விமானம் போகிற இடத்துல போய் சேரும் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறனால எனக்கு பயமே இல்லை. அப்போ அந்த முதியவர் கேட்குறாரு, எப்படி உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? அப்பொழுது அந்த சிறுவன் இப்படியாக சொன்னானா, அந்த விமானத்தை இயக்குகிற அந்த பைலட்டு என்னுடைய அப்பா, அதனால எனக்கு பயம் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எந்த ஆபத்து சூழ்நிலை வந்தாலும் உள்ள என் மகன் இருக்கிறான், என் பிள்ளை இருக்கிறது, என் சொந்த பிள்ளை இருக்கிறனால ரொம்ப கவனத்தோடு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் போராடி என்னை காப்பாற்றுவதற்காகவே அவர் முயற்சி எடுப்பாரு, அதனால எனக்கு பயம் இல்லை என்று சொன்னானா. நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நமக்குள்ள ஏன் பயம் வருது? சில நேரம் நம்ம வாழ்க்கையில் எதுக்கு தடுமாற்றம் வருகிறது? சில நேரம் நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படுகிறது? நாம் சோதித்து பார்க்கணும். நான் யாரால் நடத்தப்படுகிறேன்? என்னை யார் நடத்துகிறா? ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறாரா? ஆமென். ஒருவேளை நான் ஆண்டவருக்கு வழி விலகி நான் செல்றேன்னா நம்ம நிதானித்து பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் என்ன நடத்தணும்? ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மளை ஆண்டவர் நடத்துவதற்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, நம்மை நடத்துவதற்கு ஆண்டவருடைய கரத்துக்குள் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது நமக்கு பயம் இல்லை. சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும் கலக்கம் வேண்டாம். ஏன்னா நடத்துகிற இயேசு என்னோடு